உலகெல்லாம் உடன்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஜூலை மாதம், இந்த ஜூலை மாத ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பாக ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நிமிஷம் இந்த ஜூலை மாதத்துக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், பொதுவான பலன்கள், ஜூலை மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது 12 ராசிக்குமான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ். அப்புறம் ஒரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம சொல்கிறோம். அப்புறம் எண்டு கார்டு ஒன்று தனியாக கொடுத்துருக்குறோம், இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூலை மாதம் சார், இந்த ஜூலை மாதம் மெயினாக 3 மாற்றங்கள் நிகழப்போகுது. ஒன்று, சூரியன் குருவோடு இணையப் போகிறார். ஜூலை 15 தேதி ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா குரு சூரியன் தொடர்பு, இந்த குரு சூரியன் தொடர்பு வந்து ஒரு டாப் காம்பினேஷன்னு நம்ம சொல்லலாம், ஒரு ஹையர் காம்பினேஷன்னு சொல்லலாம். ஏன்னா இரண்டுமே உயர்ந்த கிரகங்கள், ரொம்ப டாப் மோஸ்ட்டு ஒரு ஹையர் ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள். அதனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்பட போகுது. இன்னொரு பக்கம் சுக்கிரன் வந்து சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். பகை வீட்டு, பகை கிரகம் எல்லாமே இருந்தாலுமே கூட சுக்கிரன் கேதுவோடு இணைவு. அதே போல் செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கு வர இருக்கின்றார். அப்போ இதனால் இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படின்னா, குறிப்பாக மாணவ செல்வங்கள், பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். யாராக இருந்தாலும் சரிதான். பசங்களை பற்றின கவலைகள், பசங்களுடைய படிப்பாக இருக்கலாம், பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை படிப்பு பாதிலே நிற்கிது, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்காங்க, அப்படி இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க கிடைக்கல, இல்லை விழுந்து விழுந்து படிக்கிறான் சாமி ஆனால் பாஸ் ஆக மாட்டேங்கிறான், அரியர்ஸ் வச்சுக்கிறான், அப்படி இல்லைன்னா ஒரு பேட் ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது தீய நண்பருடைய பழக்க வழக்கம், அதனால கெட்டு போகிறான், தீய பழக்கத்தால் கெட்டு போகிறான், இல்லை வந்து பையன் நல்ல பையன் சாமி, நல்ல குணமான பையன் சாமி, ஆனால் பாருங்கள் அவனுடைய முயற்சி எதுவும் வெற்றி பெறலை, இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு சேர்க்கலாமா, அடுத்து என்ன குரூப் சேர்க்கலாம், இப்படி பசங்களை பற்றின கேள்விகள். அவங்க குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க, இல்லை வேலைக்காக கவர்மெண்ட் ஜாபுக்காக எழுதுகிறாங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்கள என்ன அடுத்து என்ன செய்ய வைக்கலாம், இல்லை அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, இல்லை அவங்களுடைய திருமண வாழ்க்கை இப்படி இருக்குது, இல்லை திருமணம் ஆயிடுச்சு, வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. அப்போ பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் இந்த குரு சூரியன் தொடர்பு ஒரு நல்ல காம்பினேஷன். அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய கவலைகள் நீங்கும். அதுக்கெல்லாம் சரியான வழிமுறைகள், அதுக்கு சரியான வழிபாடுகளை, எந்த தெய்வத்தை நீங்கள் பிடிக்கணும், எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் அந்த பிள்ளைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நிலை ஆரோக்கியம், உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆப்ரேஷன் சொல்வது, இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது குடும்பத்தில், அப்போ அந்த மாதிரி உடல்நிலை ஆரோக்கியங்கள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் இந்த குரு சூரியன் தொடர்பான சரியாகும். அதே போல் மெயினாக வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ஸ், உங்களுக்கும் பையனுக்குமானதாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கும் ஓனருக்குமானதாக இருக்கலாம், உங்களுக்கும் டாப்பர் ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகாரிகளுக்குமானதாக இருக்கலாம். அந்த குரு சூரியன் தொடர்பு வந்து அரசாங்கம் சார்ந்து பணி செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்க, இல்லை ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு சிஇஓ, அந்த மாதிரி சேர்மன், எம்டி, அந்த மாதிரி இடத்துல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இல்லை கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு டாப்பர் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு ஏதேனும் ஜாப்லேயோ பிஸ்னஸ்லேயோ கம்யூனிகேஷன்ஸால் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அது சரியாகும். குறிப்பாக அரசியல் நண்பர்களுக்கு நன்மை நடக்கும். அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, ஏன்னா குரு சூரியன் தொடர்பு, அரசியல் கண்டிப்பாக அந்த இடத்துல வெற்றி பெறும். நீங்கள் அரசியல் மாற்றங்கள் நிகழும். நான் அங்கே போகலாமா, நான் இங்கே போகலாமா, எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்குமா, நான் வெற்றி பெற முடியுமா,
எனக்கு போஸ்டிங் எதிர்பார்த்துருக்கேன், நான் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், எனக்கு நேம் கிடைக்குமா? ஸோ அரசியல் வெற்றிகள் கட்டாயம் நிச்சயம் இருக்கும். அதே போல் சினிமா துறை, இந்த குரு சூரியன் குரு சுக்கிரன், குரு சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதே சமயத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், கலைகளுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான், அதை வெளிப்படுத்தி காட்டக்கூடியவர் சுக்கிரன். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் குரு சூரியனுக்கு சமமாக வருகின்ற காரணத்தினால் நீண்ட நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்க, சினிமா துறையில் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, வேறு என்ன செய்யலாம், புதுசாக வேறு என்ன செய்யலாம், நம்ம பசங்களை எப்படி கொண்டு வரலாம், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எனது சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த முறை சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைய இருக்கின்றது. அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு ரெமிடி, அந்த பூஸ்டப் பண்ணுறது, அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது, இதை செய்வீர்களே ஆனால் உங்கள் ஜாதகத்தை வச்சு அந்த கிரகங்களை கொஞ்சம் பூஸ்டப் செய்வீர்களே ஆனால் நல்ல ஒரு கிரக அமைப்பு, குரு சூரியன் தொடர்பு, சனி சூரியன் தொடர்புலாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய, ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவில் இந்த கிரக அமைப்பு இருக்கின்றது. ஸோ எப்படி இருக்குன்னு ஒரு ராசிக்கும் தனியாக பார்க்கலாம். வாருங்கள். கும்பராசி, சிறப்பான யோகம் சார். 3-10 செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல புதனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். செவ்வாய் 5ல் இருந்தாருன்னா அவன் எப்பேற்பட்ட போருக்கும் யுத்தத்திற்கும் போகலாம், எந்த யுத்தத்துக்கு போனாலும் அவன் ஜெயிச்சுட்டு வருவான்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழனை போல கடல் கடந்து அவன் அந்த யுத்தத்துக்கு போகலாமா, கடல் கடந்து திரவியம் தேடு, வேலைக்காக போகலாமா, தொழிலுக்காக போகலாமா, ஜெயிக்கக்கூடிய தருணம். அப்போ கும்பராசி அன்பர்களே, இடமாற்றங்கள் உண்டு, வேலை மாற்றங்கள் உண்டு, தொழில் மாற்றங்கள் உண்டு, ஊர் மாற்றங்கள் உண்டு. எனக்கு மும்பையில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஹைதராபாத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, பெங்களூரில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, குஜராத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, காஷ்மீரில் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ இதை போல நிறைய மாற்றங்கள் நிகழும். வெளியூரில் வேலை கிடைக்குதா அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்குதா? நான் ஆல்ரெடி ஆன்சைட்டாக சிங்கப்பூரில் இருக்கிற சாமி, நான் இப்போ எனக்கு யூஏஇயில் கூப்பிட்றாங்க, டாக்டராக இருக்கேன். அன்றைக்கி ஒரு டாக்டர் தான் கால் பண்ணுறாங்க. அவங்க ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க, பெண், அவங்க சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. சாமி, நான் என்னை யூஏஇயில் கூப்பிட்றாங்க, இதோட 2 மடங்கு சேலரி, ஃபேமிலிலாம் இங்கே இருக்குது, நான் மட்டும் அங்கே போகலாமா, இல்லை ஃபேமிலியை கூப்பிட்டு போகலாமா, செட்டில் ஆகுமா, அங்கே போனால் எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கிடைக்குமா? அன்றைக்கி அந்த அம்மா கேட்குறாங்க, டாக்டர் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை எழுதிட்டு அங்கே போகணுமா? அதே போல் அங்கேருந்து அவங்க வீட்டுக்காருக்கு யூகேக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இடமாற்றங்கள். ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் தான் இருப்பீங்க, அங்கிருந்து ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். ஒரு வீடு வாங்கிறது, ஒரு நிலம் வாங்கிறது, ஒரு பழைய வீடு வாங்கிறது. எப்பயுமே இந்த கும்பராசி என்பர்கள்லாம் புது வீடு வாங்காதீங்க. நீங்கள் வெளிநாட்டில் வாங்கினா கூட சரி தான், அல்லது உள்நாட்டில் வாங்கினாலும் சரி தான். ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கக்கூடிய 4 பேர் குடியிருக்கக்கூடிய வீட்டை வாங்குங்க. 4 பேர் குடியிருக்கக்கூடிய வீட்டை வாங்குங்க, அதுதாங்க நல்லது. கும்பராசிக்கு அது ஒரு அதிர்ஷ்டம். சனியுடைய வீடு காரணம் இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அப்போ வெளிநாடுகளில் இடம் வாங்குறது, வெளிநாடுகளில் வீடு வாங்குவது, அல்லது வெளிநாடுகளில் மெயினாக பிஸ்னஸ்க்காக நம்ம போய் அங்கே உட்கார்றது, ஜாப் சேஞ்ச் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நல்ல நேரம் இந்த ஜூலை மாதம். அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் உங்கள்கிட்ட இருந்தாலும், இல்லை அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அதை செய்யுங்க. வேணும்னா உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்குமே, அதனால் மனசில் ஒரு பயம் இருக்கலாம், ஒரு டவுட் இருக்கலாம், நம்ம இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, மூவ் பண்ணலாமா, வேணாமா, ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குமே ஆனால், மனக்குழப்பம் இருக்குமே ஆனால், ஒரு முறை கன்சல்டிங் எடுத்துக்கங்க.
சாமி சொல்லுங்கள் சாமி, அந்த மாதிரி நான் வெளியூர் போனோம், வெளிநாடு போனோம், எப்படி அந்த அம்மா டாக்டர் கேட்டாங்க, அது போல் ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அப்போ கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சிறப்பான யோகம். மெயினாக ஒரு பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எல்என்டி போன்ற பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள், அந்த மாதிரி பல நிறுவனங்களாக இருக்கக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கக்கூடியவங்க, நிலம் ப்ரமோட்டர்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸாக இருக்கக்கூடியவங்க, பில்டர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸு அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய லாரிகள்லாம் வச்சு இல்லை பஸ்ஸஸ்லாம் வச்சு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல்ஸு, பெரிய பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடிய, இப்போ கூட கொல்லிமலை கிட்டத்தட்ட கீழே இருந்து ஒரு 70 பெண்டு தாண்டி போனதான் அங்கே ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு பெரிய காலேஜ். ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, வெளிநாடுகளில் ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, இப்போ இந்த மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பவர்களே, அந்த தொழில் பிரச்சனைகள் குறையும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் சரி பண்ண முடியும். வாராகி இருக்காங்க. தொழில் முடக்கமாக இருக்கலாம், தொழில் டெவலப்பே ஆகலை சாமி, தொழில் முடக்கமாக இருக்குது, தொழில் கஷ்டமாக இருக்குது சாமி. அப்போ அந்த மாதிரி தொழில் முடக்கங்களாக இருக்கலாம், தொழில் கஷ்டமாக இருக்கலாம், வருமான பிரச்சனைகளாக இருக்கலாம். கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி என்பவர்களே, தொழில் பிரச்சனைகள் சரியாகும். மெயினாக செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், திருஷ்டிகள். நீங்கள் நினைக்கலாம் நம்ம 2026 இருக்கிறோம், என்ன சாமி இன்னும் நீங்கள் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார். கண்டிப்பாக இருக்குது. கஷ்டப்படுறவங்களதும் நோய் வந்தவனுக்கு தான் சார் வழி தெரியும், டாக்டருக்கு தெரியாது. புரியுதுங்களா? அப்போது செய்வினை கோளாறுகள், திருஷ்டிகள், அதனால் அந்த குடும்பம் அஃபெக்ட் ஆகுது, அப்போ டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ இந்த மாதிரியான கவலைகள் தீரும். கவலை வேண்டாம், அன்னை வாராகி இருக்கிறாள். கும்பராசி அன்பர்களே, அதே போல் கண்டிப்பாக குடும்பம், நம்ம குடும்பத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், பசங்களுடைய திருமணம், முதல் கல்யாணமே இன்னும் நடக்கலை. பசங்களுக்கு 40 வயசாகுது பையனுக்கு, பொண்ணுக்கே 42 வயசாகுது, 47 வயசாகுது பொண்ணுங்க, இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. கேட்டால் எனக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை வேணும், டாக்டர் மாப்பிள்ளை வேணும்னு சும்மாலாம் அவருக்கு படிச்சிருக்கணும், இன்னும் ஆவாத கதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திருமணங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், செகண்ட் மேரேஜஸ் எடுத்துக்கோங்க, தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், எவ்வளோ நல்ல பசங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் இந்த பொம்பளை பசங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் திருமண தடைகள் விலகும். ஏன் சாமி இன்னும் கல்யாணம் நடக்கல? 40 வயசாகுது, நான் போகாத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, ஏற்றாத விளக்கு இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனால் இன்னும் கல்யாணம் நடக்கலை. அப்போ எல்லாமே செஞ்சிட்டிங்கல்லம்மா, ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு சரியான முறையில் நீங்கள் செய்யலை, சரியான நபரை இன்னும் நீங்கள் சந்திக்கலைன்னு அர்த்தம். அப்போ திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும். மெயினாக செகண்ட் மேரேஜஸ், 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், முதல் கல்யாணம். அதே போல் தான் காதல் திருமணங்கள், காதல் ஏமாற்றங்கள். ஓவராக பாசம் வச்சுட்டேன் சாமி, நான் அவர் மேலே ஓவராக நம்பிட்டேன், ஓவராக அன்பு வச்சுட்டேன், என்னால் மறக்க முடியல. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். எத்தனை பொம்பளை பசங்க இன்றைக்கி அழுதுன்னு இருக்காங்க, எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு. அப்போ அதுபோல் காதல் ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் அவையும் சரியாகும். அதே போல தான் கணவன் மனைவி பிரச்சனை. கல்யாணமாகி 6 வருஷம் 8 வருஷம் இருக்கும், பசங்களுக்கு 10 வயசு இருக்கும். இப்போ போய் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அம்மா பேச்சு போய் கேட்குறான், ஆயா பேச்சு கேட்குறேன்னு. இதெல்லாம் நடக்கிற கதையா? பிடிச்சி திட்டி விட்ற வேணாம். குடும்பமாச்சு, நீங்களாச்சு, கூட்டுக்காராச்சு, என்னம்மா விஷயம் இது? போய் அம்மா பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா எப்படிமா அது? அப்போ இந்த மாதிரியான கணவன் மனைவி பிரச்சனைகள்,
இவை இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும். இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக குழந்தை பாக்கியம். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அவங்க 2 பேருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போது திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், அதோட கூட கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.